சிவாய ஓம் நம சிவாய. ஆனந்தமான சிவம் ஆதாரமான சிவம் ஆதிசிவமான சிவமே. வேதவடிவான சிவம் நாதமயமான சிவம் ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உனை என்று யாரும் இல்லை, உலகத்தில் தெய்வமில்லை, என்னை ஆள வந்த வடிவே. மனமென்னும் கோயிலிலே மறைவோத வந்தவனே, தினம் வந்து தந்த வளமே. சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே. கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே. சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறநன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம் அழகே சிவம் அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். திக்கட்டும் போற்றப்படும் திருவிளையாடல் பெருமானின் பேரொழினாது பொன்னி சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வருகிறார். சிவன் சிலையை பொன்னால் வடிக்க ஆசைப்படுகிறார். ஆனால் அதற்கு 15,000 பொன் தேவை என்று கூறுகிறார் சித்தி. அதற்காக பொன்னி இரவு பகல் பார்க்காமல் கோவில் கோவிலாக சென்று நடனமாடுகிறாள். பொன்னியின் மாமனோ அவளை பாகசாலை பெருந்தனக்காரரிடம் வருமாறு அழைக்கிறார். அதற்கு அவள் தான் பௌர்ணமி நாளுக்குள் சிலையை வடிக்க முடியாவிட்டால் தங்கள் விருப்பப்படி வருகிறேன் என கூறுகிறாள். சித்தி பெருந்தனக்காரரை பௌர்ணமி வரை கொடுத்துக் கொள்ளுமாறு கூறுகிறார். பெருந்தனக்காரரோ பொன்னி சிலை வடிக்க பொருள் சேர்க்க கூடாது, மீறி பொருள் சேர்த்தால் அதை தடுத்து விடுமாறு கூறுகிறார். சித்தியும் சம்மதிக்கிறார். பொன்னியின் மாமனோ இன்று பௌர்ணமி, கூறியபடி இன்று பாகசாலை பெருந்தனக்காரரிடம் வா என்று கட்டாயப்படுத்துகிறார். ஆனால் பொன்னியோ இன்று பௌர்ணமி அல்ல, நாளைதான் பௌர்ணமி என்றும் கூறுகிறாள். பொன்னிபடும் துன்பத்தை கண்ட பார்வதி சிவனிடம் பொன்னியை காப்பாற்றுமாறு கூறுகிறார். சிவனும் அவளை காப்பாற்ற சிவனடியார் வேடத்தில் வருகிறார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. யாரது சிவபூஜையில் கரடி? கரடி இல்லை தாயே, சிவன், சிவனடியார். யாசகம் தேடி வந்திருக்கிறேன். யாசிக்கும் நேரத்தை பார். பசி தாயே, பசி வந்தால் 10ம் பறந்து போகும். கால நேரம் பற்றிய சிந்தனையும் தோன்றாது. ஆமாம், இங்கே இரவு பகல் என்று பாராமல் உணவளிப்பார்களாமே, அந்த அன்னமிட்ட கை எது? உங்கள் கையா? முதலில் நீ வெளியே போ. இப்பொழுது நாங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனையா? சொல்லுங்கள்.
தீர்த்துவிட்டே உணவருந்துகிறேன். நீ பிரச்சனையை தீர்க்க போகிறாயா? உன் சாப்பாட்டு பிரச்சனையை உன்னால் தீர்க்க முடியவில்லை. இந்த பரதேசியுடன் என்ன பேச்சு? வெளியே போ. எப்படி கண்டுபிடித்தாய் நான் பரதேசி என்று? உண்மைதான், நான் வேறு தேசத்துக்காரன். ஒரு வகையில் பார்த்தால் நீங்கள் கூட பரதேசிகள் தான். எங்கிருந்தோ வந்து இங்கு பிறந்தீர்கள், காலம் முடிந்ததும் எங்கேயோ போகப் போகிறீர்கள். அப்படி பார்த்தால் எல்லோருமே பரதேசிகள் தானே. நீ முதலில் வெளியே செல். வாயாடி கொண்டிருக்கிறாய். வாயடைக்க சிறந்த வழி இருக்கிறது. இலை ஓடுங்கள், அன்னம் பரிமாறுங்கள். சோற்றின் கவளம் வாயில் போனால் வார்த்தைகளே வெளிவராது. ஆமாம், பிரச்சனை என்கிறார்களே, பிரச்சனை உனக்கா? உனக்கா என்று கேட்காதீர்கள், உன்னாலையா என்று கேளுங்கள். இவளாலா பிரச்சனை? உன்னை பார்த்தால் பிரச்சனை செய்பவளாக தெரியவில்லையே. ஐயா, பௌர்ணமிக்குள் இந்த ஈசன் சிலையை பொற்சிலையாக்குகிறேன் என்று இயலாமல் போய்விட்டது. அப்படியா? ஆமாம், அதற்காக சேர்த்து வைத்த காசெல்லாம் கல்லாகி போய்விட்டது. கரியனுக்கு சேர்த்தது கரிக்கட்டை ஆகிவிட்டது. இவனை கரியன் என்று நீ சொல்கிறாய். பொன்னார் மேனியனே என்று பாராட்டி பாட்டிசைக்கிறார்கள் பெரியோர்கள். பசி வந்தால் காதடைக்கும், கண்ணுமா தெரியாமல் போகும். யாரையா பொன்னார் மேனி? இது பொன்னார் மேனி, அவன் கரியன். அறிவதற்கு அறியவன் என்கிறார்கள் அறிஞர்கள். புரியாமல் புலம்பி இருப்பார்கள். சரி, காசுதான் கல்லாகி போய்விட்டது, போகட்டும். வேறு ஏதேனும் சேர்த்து வைத்திருப்பாயே, அதை விற்று ஆடகம் வாங்கலாமே. இவளா என்ன சேர்த்தாள்? என்னம்மா சேர்த்தாய்? உன்னை போன்ற பரதேசிகளுக்கு தண்டச்சோறு போட்டு புண்ணியம் சேர்த்தாள். நேரம் கடக்கிறது, வெளியே செல். வந்த வேலை முடியாமல் வாசலுக்கு போவது ஆண்களுக்கு அழகில்லை. நீ போவாயா வந்த வேலை முடியாமல்? எதற்காக வீண் பேச்சு? இனிமேல் சிவனடியார்களுக்கு இங்கு சோறு போட போவது கிடையாது. அட, சோறு வேண்டாம் ஐயா, பிரச்சனையாவது தீரட்டுமே. வெளியே போய் விடுகிறேன். நீ சொல்லம்மா, என்னம்மா சேர்த்தாய்? என்ன சேர்த்தாள்? அண்டா குண்டா ஓட்டை உடைச்சல் என்று வீட்டுக்கு வேண்டிய 4 பொருள்களை சேர்த்தாள். அதைத்தான் கொண்டு வாருங்களேன், பார்ப்போம். எடுத்து வாருங்கள். அடே அப்பா, இவ்வளவு இருக்கிறதே, இது போதாதா? சிலை செய்ய போவது செப்பால் அல்ல, பொன்னால். என்ன இதெல்லாம்? பசும் பொன்தானே? பிச்சைக்காரனுக்கு என்ன தெரியும்? பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் பசும் பொன்னுக்கும் ஈயத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி என்றால் இதெல்லாம் பொன்னா? பின்னே பெண்ணே, சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், நீ மனம் தளராதே. இவையெல்லாம் ஆடக பசும்பொன் தான், 10 மாற்ற தங்கம். சிற்பியை கூப்பிட்டு சிலையை செய்ய சொல். சிற்பி இனிமேல் வரமாட்டார். அழைத்தால் ஆண்டவனே வருவான். எதற்கு வீண் பேச்சு? பௌர்ணமி வரைதான் அவளுக்கு அவகாசம். இன்று பௌர்ணமி, இனிமேல் அவளுக்கு அவகாசம் கொடுக்க முடியாது. ஆமாம், இன்று பௌர்ணமி என்று யார் உங்களுக்கு சொன்னது? உனக்கு தெரியாது, இன்றுதான் பௌர்ணமி. எனக்கு தெரியாது? நிலவை பற்றி எனக்கே தெரியாதா? என்னையா தெரியும்? உற்று பார்த்தால் ஒருவேளை என் தலை மீது பிறை நிலவு தெரிந்தாலும் தெரியும். பித்தன். அப்படித்தான் சொல்கிறார்கள். பௌர்ணமி என்று வருவதாக சொன்ன பொற்கொல்லர் கூட வரவில்லையே ஐயா. எப்படி வருவார்? பௌர்ணமி என்றுதானே வரச் சொன்னாய். நாளைதானே பௌர்ணமி, நாளைதானே திருவாதிரை, நாளைதானே ஆருத்ரா தரிசனம். வெட்டி கிளம்பு போகலாம். இருப்பா, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பௌர்ணமி வரை அவகாசம் கொடுத்தீர்கள், அதை காக்க வேண்டாமா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள். தொலைந்து போகிறாள். பிறந்தது முதல் வளர்த்து வருகிறேன். இன்று ஒரு நாள் அவள் விருப்பப்படி விட்டு விடுவோம். அது தாய்ப்பாசம்.
நாளையும் ஏதேனும் காரணம் சொல்ல மாட்டாள் என்பது என்ன நிச்சயம்? நான் இருக்கிறேன் ஐயா, நானே முன்னின்று அனுப்பி வைக்கிறேன். பெண்ணே, இது திருநீர். இதை நீ சேர்த்து வைத்த பொருள்கள் மீது தெளித்து வை. திருடு போகாமல் பாதுகாப்பாக இருக்கும். நானும் தெளித்து விட்டு போகிறேன். இந்த நாளை இவையெல்லாம் பொன்னில்லை என்று பொற்கொள்ளர் சொல்லிவிட்டால் உமக்கு என்ன தண்டனை? தண்டனை எனக்கு எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். நீயோ ஓட்டாண்டி நாடோடி, உம்மை எங்க கண்டு தேடுவது? கவலையே வேண்டாம், கோவில் கர்ப்ப கிரகத்திலேயே பழியாய் கிடப்பேன். பொன்னே, இங்க பார், இன்றுதான் உனக்கு கடைசி நாள். இனி உன் இஷ்டப்படியெல்லாம் நடக்க முடியாது. உன் விருப்பப்படி எல்லாம் ஆட முடியாது. வீடு தேடி வந்த பாகசாலையாரை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாய். ஏய், உன்னை போல திமிர் பிடித்த பெண்ணை இந்த ஊர் முழுக்க தேடினாலும் கிடைக்க மாட்டாள். பொழுது விடியட்டும், பிறகு உன்னை பார்த்துக் கொள்ளுகிறேன். எவனோ ஒரு பிச்சைக்காரன் வீடு தேடி வந்து செம்பையும் இரும்பையும் பொன்னென்று கூறுகின்றான். அதை உண்மை என்று நம்புகிறாய். காலையில் பொற்கொள்ளர் வரட்டும். இவையெல்லாம் கதைக்கு உதவாது என்று உன் முகத்தில் காரி பூ என்று உமிழட்டும். பிறகு என்ன செய்கிறேன் பார். ஜதி சொல்லும் சலங்கை இது எந்தன் விதி சொல்லி அழுகின்றது. ஜதி சொல்லும் சலங்கை இது எந்தன் விதி சொல்லி அழுகின்றது. உன்னை நீ காணாது என் கால்
ஆமாம் தாயே, அத்தனையும் பொன்தான், பசும்பொன், அத்தனை மாற்று தங்கம். எப்படி தாயே? இவை அனைத்தும் ஈயம் பித்தளை செம்பு பொற்கொள்ளரே. யாரோ ஒரு சிவனடியார் வந்தார், விபூதியை தூவினார். அது ரசவாதம் தம்பி. ரசவாதமா? ஆமாம் தம்பி, இரும்பும் செம்பும் ஈயமும் பொன்னாக மாறும் வித்தை, அதுதான் ரசவாதம். அனைவருக்கும் கைவராத கலை. வந்தது சிவனடியார் இல்லை, அந்த சிவனே தான். ஈசனா வந்தார், சர்வேஸ்வரனா என்னை காத்தார். ஈஸ்வரா, பொன்னி, ஈசனை பூஜித்தவர்கள் பொன்னாவார்கள், தூஷித்தவர்கள் புண்ணாவார்கள். நீ அந்த ஈசனிடம் வைத்திருந்த பக்திதான் இவை அனைத்தையும் பொன்னாக மாற்றியிருக்கிறது. பொன்னி, எங்களை மன்னித்து விடம்மா. உன்னுடைய பக்தியை புரிந்து கொள்ளாமல் உனக்கு துன்பத்தை விளைவித்து விட்டோம். பொன்னி, அந்த சிவனே உனக்காக ஆண்டியாக வேடமிட்டு நம் வீடு தேடி வந்திருக்கின்றார். வந்தது சிவன் என்று தெரியாமல் அவரை ஆண்டி என்றும் பிச்சைக்காரன் என்றும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டி விட்டேனம்மா. இப்பொழுது புரிந்து கொண்டேன். உன்னால் அந்த ஈசனையே கண்ணால் காணும் பாக்கியத்தை பெற்றேனம்மா. அம்மா, நான் உனக்கு செய்த தீங்கை எல்லாம் மறந்து என்னை மன்னித்து விடம்மா. பொன்னி, இனி ஆயுள் முழுவதும் உன் விருப்பப்படியே சிவனாருக்கே தொண்டு செய்து கொண்டிருப்போம். அதுதான் நாங்கள் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம். ஐயோ, உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது, நெருப்பா குதிக்கிறது. ஐயோ, யாரது? யாரங்க வந்து மருந்து போடுங்களேன். ஐயோ, யாரங்க வாங்கடா. யாருங்க வந்து மருந்து போடுங்கடா. உடம்பெல்லாம் எரிகிறது, புண் அதிகமாகி இருக்கிறது. ஆமா ஆமா ஆமாடா. எப்படி வந்தது? ஏன் வந்தது? ஐயோ, தொத்து நோயா கூட இருக்கலாம்டா. ஆளை விடுங்க. சுவாமி. ஆமா, நான் தான் சுவாமி. வண்டிக்காரன் மணிமாறன் மூலமாக நடந்ததை எல்லாம் கேள்விப்பட்டேன். தங்களை காண ஓடோடி வந்தேன். வேண்டாம், என்னை தொடாதே. வேண்டாம், நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசிவிட்டேனே. நீ ஏன் என்னை பார்க்க வந்திருக்கிறாய்? பார்க்க வேண்டாம், போய்விடு. அருவருப்பாக இருக்கும். போய்விடு, போய்விடு, போய்விடு. வேண்டாம் நவந்தி, வேண்டாம், 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 வேண்டாம். அழகுக்கும் ஆஸ்திக்கும் ஆசைப்பட்டு வந்தவள் அல்ல நான், தங்களின் மனைவி சுவாமி. கணவனே, காசு பணத்தில் பங்கில்லை என்றாலும் சுக துக்கத்தில் நிச்சயம் பங்குண்டு. ஈசனை பூஜித்தவர்கள் பொன்னாவார்கள், தூஷித்தவர்கள் புண்ணாவார்கள் என்பது உண்மையாகிவிட்டது. பார்த்தீர்களா? ஆமாம் சுகந்தி, ஈசனை தூற்றினேன், அதற்கு தக்க தண்டனை கிடைத்து விட்டது. பொன்னார் மேனேன் என்று இருமாந்திருந்தேன், இப்படி புண்ணாக போய்விட்டது. கட்டி புரண்டவர்கள் நாம் எட்டி போய்விட்டார்கள். ஈசா, என்னை மன்னித்து விடு. ஈசா, என்னை மன்னித்து விடு. உன்னை பழித்தவர்கள் எந்த கதிக்கு ஆளாவார்கள் என்பதற்கு நானே சாட்சி. என்னை மன்னித்து விடு ஈசா, என்னை மன்னித்து விடு. கருணாமூர்த்தி, நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணோம்? எங்கள் இல்லம் தேடி எழுந்தருளினீர்களே. தங்களுக்கு சேவை செய்வதையே உயிர் மூச்சாக கொண்டிருந்த என் மகளுக்கு நான் என்னென்ன இடையூறுகள் செய்தேன்? எங்களை பொறுத்தருள்வாய் பரமேஸ்வரா. பொன்னி செய்த புண்ணியம்தான் எங்களை காப்பாற்றியது. கருணாகரா,
உன்னை நான் உதாசீனப்படுத்தி பேசிய போதும் எனக்கு தண்டனை வழங்காமல் காத்தது பொன்னி செய்த கொடைதான். சர்வேசா, அபலையின் குரல் கேட்டு செவி சாய்த்த ஆபத் பாந்தவா, உன் திருக்கோயில்களை வலம் வருவதே இனி என் அன்றாட பணி. இமயம் முதல் குமரி வரை உள்ள எல்லா சிவஸ்தலங்களுக்கும் சென்று வர விரும்புகிறேன். வாழ்த்தியருள வேண்டும் சர்வேஸ்வரா. உன் ரசவாதத்தால் செம்பும் ஈயமும் மட்டும் பொன்னாகவில்லை புருஷோத்தமா, இரும்பாகி இருந்த எங்கள் உள்ளமும் இலகி தங்கமாகி விட்டது. இந்த ரசவாதத்திற்காக நாங்கள் உன்னை அடிபணிகிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.